ஒரு பக்கம் இருக்கின்ற இந்தி கூட்டணி, யூபிஏ கூட்டணியினுடைய இன்னொரு பேரு இந்தி கூட்டணி. அந்த கூட்டணி ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் மேடையில நின்னாங்க. கூட்டணி ஆரம்பிச்சு 4 ஸ்டேட்ல போய் 4 ஸ்டார் ஹோட்டல்ல டீயும் சமோசாவும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த மேடையில் இருக்கிற ஒவ்வொருத்தரா பிரதமர் மோடி அவர்களிடம் சேர்ந்து விட்டார்கள். இன்றைக்கு காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்ட் கட்சியோட வேட்பாளர் இங்க நிறுத்தி இருக்காங்க. இந்த கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்கள் எப்படிப்பட்டவர்? இங்க இருக்கக்கூடிய இந்த பாராளுமன்றத்திற்கு இப்போது நிற்கின்ற கடந்த முறை இங்க எம்பியாக இருந்த சு வெங்கடேசன். இங்க மதுரையில தான் நாம திருவிளையாடல் பார்த்திருக்கோம். தருமி தருமின்னு ஒரு திருவிளையாடல் ஒரு கேரக்டர் வரும். அந்த தருமி சொல்லுவாரு, குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்குபவர்கள் இருக்கிறார்கள். அந்த மாதிரி இந்த மதுரை எம்பி தருமி மாதிரி குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு எம்பி வேணுமா? அதுவும் குற்றம் இல்லாததை குற்றமாக சொல்பவர். உண்மையா குற்றம் இருந்தா கூட பரவாயில்ல, எதிர்கட்சி சுட்டி காட்டாருங்களா? கற்பனையாக பொய்யாக எப்போதும் மத்திய அரசின் மீது குற்றம் சொல்கின்ற தருமை மாதிரி இருக்கின்ற ஒரு எம்பி வேண்டுமா? இங்கு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய சார்பாக பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார். நன்கு படித்தவர் மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தினுடைய மக்களுக்காக ஒவ்வொரு சமுதாயத்திற்காகவும் தன்னுடைய உழைப்பை கொடுத்து தன்னுடைய நேர்மையாலும் உழைப்பாலும் தனக்கென்று தன்னுடைய ஒரு பெயரை நிலைநிறுத்தி இருக்கின்ற பேராசிரியர் சீனிவாசன் இங்கிருக்கிறார். ராம சீனிவாசன் அவர்கள் பாராளுமன்றத்தில் இங்கு ஜெயித்தால் இங்கு மதுரைக்கு எத்தனையோ வளர்ச்சி திட்டங்களை நேரடியாக பிரதமரிடம் சென்று பேசிக் கொண்டு வர முடியும். அப்படி இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பிக்கு திருப்பியும் நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா திருப்பி மனு கொடுத்துட்டு இருப்பாரு, ட்விட்டர்ல பொய்யா பேசி பதிவு போட்டுட்டு இருப்பாரு. இதை தாண்டி அவர் உங்களுக்கு செய்ய போவது ஒன்றுமில்லை. சிறு குழந்தைக்கு கூட தெரியும், 3வது முறையாக இந்த நாட்டிலே ஆட்சி அமைக்க போவது பாரதிய ஜனதா கட்சி. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் தான் வரப்போகிறார் என்பது அன்னை மீனாட்சியினுடைய அருளால் இங்கு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும். அப்படி இருக்கின்ற பொழுது ஆட்சியே அமைக்க முடியாத, எதற்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்பிக்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீர்களா? இன்னொரு புறம் டாக்டர் சரவணன் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவர் எலெக்ஷன் முடிய தாமரை அன்னை மீனாட்சியினுடைய சின்னம், தாமரை செல்வத்தினுடைய சின்னம், தாமரை இது வளர்ச்சியினுடைய சின்னம், தாமரை இது ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கின்ற நேர்மறை சிந்தனையாளர்களுடைய சின்னம் என்கிறதை கூறிக்கொண்டு அத்தனை பேரும் தாமரை 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 சின்னத்தில் வாக்களித்து பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களை உங்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என பணிவன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.